புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தார்க்கும் புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தைத்திங்கள் திருநாளில் எடுக்கின்ற தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை நம் கருத்தில் கொண்டு பொங்கல் விழாவை சிறப்பு செய்வது எது என்று ஒரு வினாவோடு சொல் மணிகளை விதைத்து கருத்து மணிகளை அறுவடை செய்ய இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்ற சொற்களை வைத்துக்கொண்டு என்ன அறுவடை செய்ய போகிறார் என்பதை நேயர்களே நீங்களே பாருங்கள். பொங்கல் திருநாள் என்பது தமிழரின் பண்பாட்டுக்குரிய ஒரு பெரிய விழா. தமிழர்களே கொண்டாடுகின்ற மிகப்பெரிய விழா என்று பொங்கல் விழா தான். அதுவே போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று 4 நாள் கொண்டாடுகின்ற ஒரு விழா. 4 நாளும் நன்னாளாக விளங்க வேண்டும் என்று தமிழர்கள் ஆயுதாளம் தொட்டே நடந்து கொண்டு வருகிறார்கள். வீட்டை அழகுபடுத்துவதா சிறப்பு, அல்லது புத்தாடை உடுத்துவதா, மாட்டை மகிழ்விப்பதா, பெரியோரிடம் ஆசி பெறுவதா என்று 4 பேர் இங்கு நல்ல சிந்தனையோடு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த 4வரும் இப்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கின்றார்கள். தை திங்கள் வரவுக்காய் தவமிருக்கும் வயல்வெளிகள், செந்நெல் விளைந்திருக்கும், செங்கரும்பு வளைந்திருக்கும், மஞ்சள் மடிந்திருக்கும், வாழை மடல் விரிக்கும், தாழை பூ பூக்கும், தாழ்ந்தைகளை தேன் காக்கும், சோலை பசுங்கிளிகள் சோர்வின்றி பாட்டிசைக்கும், எங்கும் பனிப்பொழிவு தையை எதிர்பார்த்து காத்திருக்கும், தை பிறந்தால் வழிபிறக்கும், தை பிறந்தால் வழிபிறக்கும், பெண்ணுக்கு திருமணமா, தை மாதம் வரட்டும் பார்ப்போம். இது தமிழனுடைய ஒரு சொல் அலங்காரம். பூசணி பூக்கும், புடலங்காய் காய்விரிக்கும், அழகு வயற்காடு அறுவடைக்கு காத்திருக்கும், மாடுகட்டி போரடித்த காலம் போய் இன்று இயந்திர கூடுகட்டி அடிக்கின்ற காலத்தின் வளர்ச்சி என்றோ, மாடுகட்டி போரடித்த காலம் போய் இன்று இயந்திர கூடுகட்டி அடிக்கின்ற காலத்தின் வளர்ச்சி என்றோம். தைத்திங்கள் பொங்கல் விழா தமிழரின் தனிச்சிறப்பு, பண்பாட்டை பறைசாற்றும் பாங்கான விழாவாகும். உழவர்தம் பெருங்குடிகள் உழவுக்கு நன்றி சொல்லும் உன்னத விழாவாகும். அறுவடை முடிந்த பின்னர் அரியனில் வீடு சேரும், புத்தரிசு பொங்கல் புதுப்பாணி அடுப்பேறும், புத்தரிசு பொங்கல் புதுப்பாணி அடுப்பேறும், அடுப்பேறும் பானையிலே அரிய மஞ்சள் துடுப்பேறும், அடுப்பேறும் பானையிலே அரிய மஞ்சள் துடுப்பேறும், குங்கும கோலமிட்டு குமரிகள் பாட்டிசைப்பர், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழின் திருநாளை ஆதிநாள் தொட்டு எப்படியே செய்கின்றார். வயலுக்கு நன்றி சொல்வார், வயல் உழுத மாட்டுக்கு நன்றி சொல்வார். புத்தரிசி பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என்பார், பூரித்து கழித்து நிற்பார், பூவையர் மகிழ்ந்திருப்பார், சிறார்கள் சிரித்திடுவார், இளைஞர்கள் எழுச்சி கொள்வார். மாட்டை குளிப்பாட்டி மஞ்சளாலாம் சூட்டி, கொம்பரனை மாட்டி கொம்பிலேயே மணிகட்டி, தீபத்தை ஏற்றி காட்டி, பொங்கலை சிறிது ஊட்டி, தெருவிலே அதனை ஓட்டி, திக்கெட்டும் பொங்கலை தெரிவிப்பான் தமிழன். மாட்டை மகிழ்ப்பதே மனிதனின் நன்றியாகும். அலங்காநல்லூர் காளையை அடக்க வரும் காளைக்கு, அலங்காநல்லூர் காளைக்கு அடக்க வரும் காளைக்கு அண்டான் குண்டா பரிசு 1000 தருகிறார். உயிரை பணயம் வைத்தே ஓடுகிறார் காளையர்கள். இளைஞர்கள் வாழ்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகியின் ஆளாகும். வீட்டை அழகுபடுத்தி வீதியை சுத்தமாக்கி அழகு பொருள் அடுக்காக அத்தனையும் வாங்கி வைத்து அணியணியாய் மணிவகையை ஆங்காங்கே தொங்குவிட்டு, தொலைக்காட்சி பெட்டி வைத்து, தொடு திரை கணினி வைத்து, காலத்திற்கேற்றார் போல கவின் பட அழகு செய்வார். வீடென்றால் இவதொன்றோ வீடு என்பார். தைத்திங்கள் வந்தாலே அழகு பெறும் வீடுகள். நல்ல வீட்டில் லட்சுமி குடியிருப்பாள். எனவே வீட்டை அழகுபடுத்துவது தமிழரின் கடமை என்பது ஒவ்வொரு பொங்கல் என்றும் நடக்கின்ற ஒன்றுதான். கிராமங்களில் சிறு குடிசையாக இருந்தாலும் அந்த சிறு குடிசையின் வாசலிலே சாணமிட்டு, புதிய களிமண் இட்டு, அழகாக செப்பனிட்டு கோலமிட்டு வைப்பார்கள். கிராமத்தில் அருமையாக பார்க்கலாம், அரிய காட்சி. இன்றும் அந்த கிராமப்புறங்களில் சிற்றூர் புறங்களில் செந்தமிழ் பெருமக்கள் செய்கின்ற
அந்த சீரான செயலை பார்த்தால் நமக்கு வியப்பாக இருக்கும், பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கும். ஒரு பூசணி பையை கொண்டு வந்து சாணியை வாசலில் வைத்து அதில் பூசணி போய் வைத்திருப்பார்கள். இந்த பண்பாட்டு கூறுகள் இப்போது மறைந்து போயின. அதெல்லாம் மனதில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பண்பாட்டு அடையாளங்கள் இல்லையா? தமிழர் செய்த ஒன்று எல்லாம் மறந்து போச்சு. வாசலில் வண்ண கோலமிட்ட அழகான வீடுகள் அமைந்திட வேண்டும். வண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை எழில் வீட்டில் இருக்கும் என்பார். லட்சுமி குடியிருக்க வீட்டை அழகு செய்ய வேண்டும், அதுவும் பொங்கலில் செய்ய வேண்டும். தன்னாலை வீடுகள் தானே அழகு பெறும். அழகழகாய் பூந்தொட்டி அடுக்கி வைத்து நீர் சொறிவான். உள்ளே ஒரு மீன் தொட்டி உயர்ந்த வகை மீன் மேயும். வரவேற்பு அறையிலே வாசம் செய்வார் கைவரிசை தரமாக காட்டிவிடும் அழகான வீட்டில் ஆறுயிர் மனைவி மக்கள் குடும்பத்தோடவனும் கோலமாய் வாழ்ந்திடுவான். வீட்டை அழகாக்கும் வித்தையை கற்றுக்கொண்டான். புத்தாடை செய்திட்டான், அன்றாடம் உழைத்திட்டான், பெரும்பொருள் ஈட்டினான். அருமை மனைவி மக்கள் அணிந்திட புத்தாடை அடுக்கடக்காய் வாய்ந்து வந்தான். பொங்கல் தினத்தன்று புத்தாடை அணிகின்றான். பூரித்து சிறுவர்கள் புன்னகைத்து பாடுவார்கள். காணும் பொங்கல் என்று கண்ணுக்கு அழகாக புத்தாடை அணிந்து வந்து அத்தனை பேரும் காட்டி காசு பெறுவார்கள், இனாம் பெறுவார்கள். அதுதான் நம்முடைய தமிழ் மரபு. பெரியாரிடம் வாழ்த்து பெறுதல். காணும் பொங்கல் என்று காணுகின்ற காட்சி இது. தாத்தா பாட்டியிடம் பொங்கல் காசு பெற காலில் விழுவார்கள் பேரப்பிள்ளைகள். நன்றாக படி என்பார், பல்லாண்டு வாழ்க என்பார். செல்ல பேரன் கன்னத்தில் சிறிதே கிள்ளி வைப்பார். ஆசி பெற்ற கையோடு அள்ளி தரும் ரூபாயை எண்ணி எண்ணி மகிழ்ந்திடுவான் இளைய பேரன். காசு பெற்ற கையோடு எண்ணி எண்ணி மகிழ்ந்திடுவான் இளைய பேரன். கண்ணில் ஒத்திக்கொள்வான். இம்மண்ணில் மாறாத பண்பாட்டு கூறாகும். தாய் தந்தை காலிலும் தவறாமல் விழுந்து வைப்பான். தரும்பணத்தை வாங்கி தம்பையில் திணித்துக் கொள்வான். பொங்கல் புத்தாடை நன்றாக உள்ளதா என்னை நம்மை பார்த்தே கேட்பான். அந்த காலங்களில் அழகிய வண்ணங்களில் பொங்கல் வாழ்த்து அட்டை அஞ்சலி அனுப்பி வாழ்த்து சொல்வோம். அந்த வழக்கம் இன்று மறைந்து போயிற்று. அந்த பண்பாட்டு கூறுகளில் நாம் ஒவ்வொன்றாக மறைந்தே வருகிறோம், மறைத்தே வருகிறோம். அது இல்லை இப்பொழுது. இப்பொழுது நம்முடைய பேராசிரியர் முனைவர் பிரியா அவர்கள் வீட்டை அழகுபடுத்துவால் தைத்தங்களின் பெருமையை சிறப்பித்து செப்ப முடியும் என சிந்தனை துணியோடு வந்திருக்கின்றார். வண்டமை பேராசிரியர் முனைவர் பிரியா அரிய கருத்துக்களை உரிய முறையில் தர பிரியமுடன் வந்திருக்கும் பிரியாவை வரவேற்போம். கவிதை அரியாசனம் ஏறும் அரும்புலவர் பிரியாவை சரியான கருத்தளிக்க சால்வுடன் வேண்டுகிறோம். வீடே அழகன்பார், வீடே அழகன்பார் பாடவரும் அவருக்கு பாதையிருந்து வரவேற்போம். புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தைத்திருநாளின் வாழ்த்துக்களோடு நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தைத்திருநாளின் சிறப்பு. தைத்திருநாள்னு சொன்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும். இதுவரை நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் இதுக்கப்புறம் விடிவு காலன்றது தான் இதோடைய அர்த்தம். அப்போ சிந்தையாலும் உடலாலும் நம்ம இனிமேல் தெளிவு பெற போகிறோன்றதை சொல்கிறது தான் தைத்திருநாளோடைய சிறப்பு. சரி, தைத்திருநாள்ன்றது தமிழில் மட்டும்தான் இருக்குதான்னா உலகம் முழுக்கும் இந்த தைத்திருநாள்ன்றது இருக்குது, வேறு வேறு பேர்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, தமிழன்னு சொன்னாலே நிறைய விழாக்களை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் தைத்திருநாளோடைய சிறப்பு என்னன்னாக்கா, அறுவடை இது வரைக்கும் உழுது அறுவடை செஞ்சதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியது தான் தைத்திருநாள். அப்போ சூரிய பகவானுக்கும் இந்திரனுக்கும், மழையே தந்தை இந்திரனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுவது தைத்திருநாள்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தின் உயிர் நாடி எதுனாக்கா உழவுன்னு சொல்லிட்டு. அப்போ உழவுக்கு உதவியாக இருந்த சூரிய பகவானுக்கும் இந்திரனுக்கும் நன்றி தெரிவிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழான்னு சொல்லிட்டு கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ இந்திர விழாவுக்கு முன்னாடியே கரூர் கந்தப்ப சாத்தனார் என்றவர் புறநானூரில் இந்த தைத்திருநாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, பசும்பால் நுரையிட்ட பசும்பாலில் பச்சரிசி புது அரிசியை போட்டு பொங்கி உணவு பங்கிட்டதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ புத்துயிர்
மற்ற உயிர்களுக்கு உணவு பங்கிடும் முறை தான் வந்து தை திருநாள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து தை திருநாள்னு சொல்லிட்டு சொல்லாமல், பொங்கல்னு சொல்லாமல் உணவு பங்கீட்ட முறைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இதையே வந்து பெரும்பானாற்று படையிலையும் வந்து அறுவடை தினம்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரி, இதை சீவக சிந்தாமணியில் எப்படி சொல்கிறாங்கன்னா, பெண்கள் எல்லாம் தை மாதத்தில் குளித்து முழுகிட்டு தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறாங்க, கோயிலுக்கு போகிறது. அப்போ அன்னைக்கு இருந்த இயற்கை தெய்வத்தை வணங்குறதுன்றதை வந்து பெருசாக பேசினதாக சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த இயற்கை தெய்வம்னா என்னன்னாக்கா நோன்பு இருத்தல், கணவனுக்காக நோன்பு இருத்தல், தான் கட்டிக்கிட்ட கணவனுக்காக நோன்பு இருக்கிறதும் தான் குடும்பத்துக்காக நோன்பு இருக்கிறதையும் தான் வந்து தை திருநாள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்தது ஆண்டு முழுக்கும் நமக்கு நீரையும் உணவையும் கொடுக்கக்கூடிய இந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துறது தான் தை திருநாள்னு சொல்லிட்டு சொன்னாலும், இதில் மையமானது என்னன்னாக்கா பகுத்துண்ணு வாழ்தல். இப்போ நம்மளை நாடி வரக்கூடியவங்களுக்கும் நமக்கு உதவி, ஏருக்கு உதவி செஞ்ச கால்நடைக்கும் நமக்கு பகுத்துண்டு கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு தான தர்மம் கொடுக்கணுன்றது தான் இத்திருநாளுடைய முக்கியமானதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்தது புது வாழ்வு அப்படின்னா தை திருநாள் என்றாலே புது வாழ்வுன்னு அர்த்தம். இப்போ மார்கழி கழிந்து தத்தி வந்த தை மாதத்தில் தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் வைத்து மகிழ்ச்சி வெள்ளம் பொங்க பொங்கலோ பொங்கல் என்று குலவையிட்டு அவரை துவரை எல்லாம் படையலிட்டு கரும்பினை தோரணத்திற்கு ஊடே பொங்கும் பொங்கலை பார்க்கையில் இறைவனிடம் இறைஞ்சுவோம் என்றென்றும் மக்கள் மனதில் அன்பு பொங்கட்டோன்றது தான் இந்த தைப்பொங்கலுடைய சிறப்பு. சரி, எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு இந்த தைப்பொங்கலை ஒட்டி வரக்கூடியது வீட்டை அழகுபடுத்துவதேன்றது தான் என்னுடைய தலைப்பு. இப்போ அதுக்குள்ளே போகலாம். இப்போ பொங்கல்னாலே நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது, எப்பயும் சுத்தப்படுத்துவோம். ஆனால் தை மாதம் வந்துட்டோம், அதுவும் பொங்கல் வந்துடுச்சுனாக்கா வீட்டை சுத்தப்படுத்தினா தான் நம்மக்கிட்ட லக்ஷ்மி கலாச்சம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம வீட்டை சுத்தப்படுத்திட்டாலே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, பொங்கல் வந்துடுச்சா, இப்போ பொங்கல் கொண்டாடிட்டீங்க போல இருக்கு, வந்துருச்சு போல இருக்கு உங்கள் வீட்டில்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம எப்படி காமிக்கிறோன்னா, நம்ம வீட்டில் தோரணங்களும் வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுட்டாலே அது வந்து நமக்கு பொங்கல்ன்றத வருகையை தெரிஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி நம்ம எல்லோரும் மாட மாளிகையில் இருக்கிறதில்ல, குடிசை வீட்லேயும் இருக்கிறோம். அப்போ குடிசை வீட்டில் பொங்கல் வந்துருச்சுன்றதை எப்படி தெரியப்படுத்துகிறாங்கன்னாக்கா, வீட்டுக்கு முன்னாடி மண்ணை நிரப்பி அதுக்கு சாணம் போட்டு மொழிவி வைக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு உள்ளே போகிறதுனாக்கா வீட்டுக்கு புதுசாக சுண்ணாம்பு அடிக்கிறது. இதுதான் வந்து தை திருநாளுடைய சிறப்பு. இப்போ வீடை ஒன்று பளிச்சுன்னு இருக்கணும்னா என்ன செய்யணும்னா சுண்ணாம்பு அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுவரை இருந்த அழுக்க போக்கி புதுசாக பொலிவை கொடுக்கறது தான் இந்த சுண்ணாம்பு. அப்போ இதை ஒட்டி வர்றது தான் இந்த போகி பண்டிகைன்றது. போகி பண்டிகை என்னன்னாக்கா பழையன கழிதல் புதியன புகுதல். அப்போ இது வரைக்கும் இருந்த கெட்ட எண்ணங்கள், நம்ம சிந்தனை, நம்ம மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சிந்தனைகள்லாம் அழிச்சிட்டு இனி வரும் தையோடைய முதல் நாளாவது நம்ம நல்ல சிந்தனைகளோட வாழணுன்றது தான் இந்த தை திருநாளோடைய சிறப்பு. அப்போ உள்ளமும் அழகாக இருக்கணும், வீடும் அழகாக இருக்கணுன்றது தான் இந்த தை திருநாளோடைய சிறப்பு. சரி, இப்போ வீட்டை பெயிண்ட் அடித்தாச்சு, வாசலுக்கு முன்னாடி எல்லாம் தரையை மொழிகி வச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு வரவங்க முதல்ல பார்க்குறது எதுனாக்கா வீட்டோடைய முன் வாசலில் இருக்கக்கூடிய கோலம். இப்போ இந்த கோலம் நம்ம வருஷம் 365 நாளும் தான் கோலம் போடுறோம். அப்போ தை மாதத்தில் என்னன்னாக்கா கலர் கோலம் போடுவோம். அதுவும் கலர் கோலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக வேணால் பூக்கோலன்றதை ஒன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சங்க காலகட்டத்தில் இருந்தே இப்போ வீட்டோடைய முன்னாடி சாணம் ஒன்று பிடிச்சி, ஐயா சொன்ன மாதிரி தான் சாணம் பிடிச்சி அதில் வந்து பூசணி பூவை வைப்பாங்க. இந்த சாணம் பிடிச்சி பூசணி பூ வைக்கிறதுன்றதே வந்து நம்மளோட வீட்டில் எத்தனை பெண்கள் திருமணத்துக்கு தயாராகி இருக்கிறாங்கன்றத சொல்கிறது தான் அந்த பூசணி பூவோடைய கணக்கு. ஆனால் அந்த தாற்பயமே தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பூவு 5 பூவு 3 பூவுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிட்ருக்கோம். அன்னைக்கு ஒரு பொண்ணு திருமணத்துக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா ஒரு பூ வைப்பாங்க, 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பூ வைப்பாங்க. அப்போ இந்த பூசணி பூ வந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிந்தனையை காமிக்குது. எங்கள் வீட்டில் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறாங்கன்றதும் சொல்லுது. அதோட வீட்டுக்கு அழகியும் சேர்க்கக்கூடியதாக அந்த பூசணி பூ இருக்குது. சரி, வீட்டை தாண்டி வீட்டோடைய என்ட்ரன்ஸுன்னு சொல்லக்கூடிய வீட்டோடைய இதுக்கு போகிறோம், ஹாலுக்கு போகிறோம். ஹாலுக்கு போனதும் இப்போ பொங்கல் என்னதும் என்ன செய்வோம், புதுசாக எல்லாமே வாங்கி வச்சுருப்போம். அடுப்பு புதுசு, பாத்திரம் புதுசு, எல்லாமே புதுசாக இருக்கும்.
அப்போ புதுசுன்னும் போது நமக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்கும். இது வரைக்கும் வச்சுருந்த பொருள் இல்லாமல் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட வாழ்க்கையில் புதுசை வந்து கொண்டு வந்து சேர்க்குதுன்றது தான் அந்த புதுசு. சரி, அப்போ அதில் போடக்கூடிய வெல்லம் அரிசி எல்லாம் புதுசு. அப்போ சிந்தனையிலையும் நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்குதுன்றது தான் இந்த பொங்கல்ன்றது நமக்கு காமிக்குது. சரி, இப்போ ஏற்கனவே நம்ம பரண் மேலே எல்லாம் வச்சுருந்துருப்போம். பரனில் இருந்தக்கூடிய எல்லா பொருட்களையும் புதுசாக எடுத்து கழுவி திரும்ப பரண் மேலே ஏற்றும் போது நமக்கு எப்பயும் இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சின்றது நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த லெவலுக்கு, அடுத்த இடத்துக்கு போக போகிறோன்றது தான் இந்த சுத்தப்படுத்துதல்ன்றது. நம்ம பழமொழி ஒன்று இருக்குது, என்னது, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இப்போ இருக்கிறத என்ன செய்ய, நம்ம புதுசாக வாங்காட்டினாலும் இருக்கிறத செப்பன் பண்ணி வைக்கணுன்றது தான் இது சொல்லுது. இது வந்து தூய்மைன்றதுன்னு சொல்கிறாரு. திருவள்ளுவர் சொல்கிறாரு, புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்லிட்டு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தூய்மைனாக்கா நீரை வச்சு குளிச்சோமா சரி பண்ணிக்கலாம். அப்போ உள்ளத்துள்ள இருக்கக்கூடிய தூய்மை அது எப்படி அமையனாக்கா, நல்ல சொற்களை பேசுவது, மற்றவங்க கிட்ட பேசும்போது நல்ல விதமான சொற்களை பேசணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். உள் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறார். சரி, இப்போ உள்ள பொங்கலுக்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டோம். புதுசாக அடுப்பு வாங்கியாச்சு, பாத்திரம் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். இப்போ லக்ஷ்மி கலாச்சாரம் என்னன்னாக்கா, வீட்டுக்குடிக்கு முன்னாடிக்கு மாவிலை தோரணம் கட்டும். இப்போ மாயிலை தோரணம் கட்டும்போது லக்ஷ்மியே உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வச்சாக்கா லக்ஷ்மி வருவாங்கன்ற மாரி அந்த மா இலையிலையும் வந்து லக்ஷ்மி இருக்கிறாங்க, குடிகொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் வீட்டுக்கு முன்னாடி மா இலை தோரணத்தை கட்டுறது. சரி, அதுக்கு அடுத்தது மா இலை தோரணத்தை கட்டும்போதே அதுக்கு ஒரு அழகு. நம்ம மாட்டும் அது வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருசாக இருந்தால் நம்ம மாட்டும் கண்ட மேனிக்கு அதை கட்டுறதில்ல. அதை கட்டும்போதே என்ன செய்கிறோம், ஒன்று ஒன்றா கோர்வையாக கோக்கும்போது ஒரு அழகு இருக்குது. அப்போ அது அழகு. சரி, அப்போ ஒரு கரும்பு வாங்கிட்டு வரும். கரும்பை வாங்கிட்டு வந்தாலும் அந்த ஒரு முக்கோண வடிவில் தான் வைக்கணும். கரும்பை வாங்கிட்டு வந்து கத்தையாக எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு பின்னாடியோ இல்லை வீட்டுடைய முன்னாடியோ அப்படியெல்லாம் வைக்கிறது. பூஜையோ இல்லை பூஜை அறையில் வைக்கும்போது, இல்லை பொங்கல் வைக்கிறோம், தெருவுடைய வாசலுடைய சென்டரில் வைப்போம், இல்லைன்னா வாசலுடைய நடுப்பகுதி, வீட்டோடைய கொல்லப்புற பகுதியில் வைப்போம். அப்படி வைக்கும்போது முக்கோண வடிவில் வச்சாக்கா அப்போ வந்து அதுவும் ஒரு அழகு. அப்போ செய்யக்கூடிய வேலையில் கூட நம்ம என்ன செய்கிறோம், அழகை பார்க்குறது தான் இந்த தை திருநாளுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ கரும்புன்றது ஏன் இந்த கரும்பு மா இலை எல்லாம்னாக்கா, தை திருநாளில் வந்து பசுமை, அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வைக்கிறதால நம்ம வாழ்க்கை இனிமே பசுமையாக அமையுன்றத சொல்கிறது தான் இந்த பச்சை நிறத்துக்கான அடையாளம். சரி, பொங்கல் பானையில் வந்து இஞ்சின்னு ஒன்று கட்டுவோம், அதுக்கடுத்து மஞ்சள்னு ஒன்று கட்டுவோம். மஞ்சள்ன்றது சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும், இஞ்சின்றது நமக்கு மேலும் சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த இஞ்சின்றது சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நம்ம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த தை திருநாளுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிரியா அவர்கள் முதலில் தொடங்கிய போதே சிந்தனையும் செயலும் என்று அவர்கள் தொடங்கினார்கள். தன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதுபோல் தான் அவருடைய செயலும் அமையும். ஒரு செயல் செய்வதற்கு முதல் அடிப்படை சிந்தனை. அது சிந்தனை என்பது மனத்தின் செயல். மனம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறதோ அதைத்தான் மனிதன் செய்கிறான் என்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். அப்போ பழந்தமிழ் இலக்கியங்களில் காட்டக்கூடிய அந்த பொங்கல் விழா சிந்தனைக்கும் செயலுக்குமான விழா என்று அவர்கள் பேச்சை தொடங்கினார்கள். உண்மையிலேயே அவர்களை நான் பாராட்டுகிறேன். சிலப்பதிகாரத்தில் விந்தரை விழா என்று அந்த காலத்தில் கொண்டாடினார்கள். அது 15 நாள் கொண்டாடும். காவிரி கரையோரம் கன்னி தமிழ் பெருமக்கள் கூடியிருக்க எண்ணியபடி எல்லோரும் வந்து நாலங்காடியும் அல்லங்காடியும் இடையிடையே வைக்க, அதை சிலப்பதிகாரம் செந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் செப்பிடும் வித்தையை பார்க்கிற போது நமக்கே வியப்பாக இருக்கும். கரிகால் சோழ பெருவளத்தான் இந்திர விழாவை நடத்தினான் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதுபோல பட்டினைப்பாளையும் அதை பற்றி பேசும். அதுபோல் நம்முடைய பிரியா அவர்கள் புறநாற்று பாடலையும் பெருமாநாற்று பாடலையும் சான்று காட்டி விளக்கியது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. உணவு பங்கீடு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்று எல்லாம் தலை என்று சொன்னதை அவர்கள் தமிழர்கள் படையிலிட்ட பொங்கலை
மற்றவருக்கு உண்டு மகிழ தருவார்கள், தந்தார்கள் என்ற பழைய செய்தியை நினைவுபடுத்தினார்கள். அவருக்கு என்னுடைய நன்றி. திருவள்ளுவர் எழுதிய உழவே தலை, இந்த உலகம் ஏறுக்கு பின்னால் என்று சொல்லுவார் இல்லையா? விசிம்பின் துளி வீழ் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. விசிம்பிலே இருந்து ஒரு துளி மழை வரவில்லை என்றால் இந்த உலகத்தில் பசும்புல்லை காண முடியாது என்று சொன்னது நம்முடைய பசுமை வயலுக்கான ஒரு அறிகுறி. அருமையான ஒரு சிந்தனை அது. விண்ணிலே இருந்து மழை வரவில்லை என்றால் மண்ணில் எந்த பயிரும் பசுமையாக இருக்க எல்லாம் காய்ந்து தீந்து போய்விடும். அதனுடைய வயலுக்கான ஒரு செய்தியை அவர் சொன்னார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுவல கால மறைவினான் என்று சொல்வது போல கொஞ்சம் அருமையான ஒரு நல்ல செய்தியை சொன்ன நம்முடைய பிரியாவுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி, அடுத்தபடியாக புத்தாடை உடுத்தல் என்ற தலைவில் முனைவர் செண்பக குழலி அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். இவ்வினிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எனக்கு வாய்ப்பளித்த புதுவை தொலைக்காட்சி நிலையத்திற்கும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்று வீற்றிருக்கும் முனைவர் சு வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கம். நேயர் அனைவருக்கும் தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தை திருநாளின் பெருமையை சிறப்பித்து காட்டுவது புத்தாடை உடுத்துவதா என்பதாகும். தமிழர்கள் மூதாதையர்கள், அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. அவர்கள் என்று தோன்றினார்கள், நமக்கு சான்று ஆதாரங்கள் கிடைக்கிறதோ அன்றிலிருந்தே தை திருநாள் கொண்டாடியதற்கான சான்றுகள் நம்மிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்களில் பல இலக்கியங்களில் புறநானூறு, பதிற்றுப்பத்து போன்ற இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் கல்வெட்டுகளிலும் தை திருநாள் கொண்டாடியதற்கான சான்றுகள் காணப்படுகின்றன. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இலக்கியங்களில் பொங்கல் என்ற சொல் காணப்படுகிறது. மது குலாம் அலங்கல் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்களத்து எழுந்த தீம்பால் பொங்கல் என்று சீவக சிந்தாமணியில் புது பானையில் புத்தரிசியை போட்டு நல்ல பாலை ஊற்றி அது வெல்லம், சர்க்கரை, வெல்லம் போட்டு பொங்கி எழுவது பொங்கல் என்று அதற்கு விளக்கம் காணப்படுகின்றன. அடுத்ததாக ஆடை உடுத்துவது. இப்போ ஆடை என்ன சொல்லுவோம்? நம்ம ஆடை இல்லா மனிதன், அரை மனிதன் என்போம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? ஆடை பாதி ஆள் பாதி என்ற பழமொழிகள் காணப்படுது. அந்த ஆடையை எதற்காக உடுத்துறோம்? உடுத்துவதற்கான காரணங்களாக 5 காணப்படுகின்றன. 1, தன் மானத்தை காத்தல், மான உணர்வை காத்தல். 2வதாக சொல்லப்படுவது அழகினை மிகைப்படுத்தி காத்தல். 3வது காலநிலைக்கு ஏற்றவாறு உடல் நிலையை பாதுகாத்தல். நம்ம குளிர்காலங்களில் கம்பளி, போர்வை அதெல்லாம் போத்துவோம். ஆனால் இதுவே வெயில் காலங்களில் நம்ம அதை போத்த முடியுமா? முடியாது. அப்போ காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஆடைகளை உடுத்தி நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்கிறோம். கலை உணர்வை வெளிப்படுத்துதல். அடுத்ததாக தங்கள் மேம்பாட்டினை உயர்த்தி காட்டுதல். மேம்பாட்டினை உயர்த்தி காட்டுற ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த தலைப்புகளை பேச வருபவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள்? புத்தாடை உடுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ பொங்கலை மிகைப்படுத்தி காட்டும் விஷயமா எது இருக்குன்னு என்று பார்த்தால் புத்தாடை உடுத்துவதே. மனிதனுடைய அடிப்படை தேவைகளா என்ன இருக்கு? உணவு, உடை, உறைவிடம் சொல்லுவோம். ஆனால் முக்கிய அடிப்படை தேவையா என்ன இருக்குன்னு கேட்டால் 2 இருக்குன்னு சொல்லிட்டு நக்கீரர் சொல்றாரு. எங்க சொல்றாரு? புறநானூற்றில் நக்கீரர் தென்கடல் வளாகம் பொதுமை இன்றியும் வெண்குடை நிழற்றிய ஒருமையோருக்கும் நடுநாள் ஏமத்து பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாழி உடுப்பவை 2. என்ன சொல்றாரு? இந்த உலகம் ஃபுல்லையும் ஆள்ற உலகம் முழுவதும் என்னதுன்னு சொல்லி ஒரே குடையின் கீழ் ஆள்ற அந்த வேந்தனும் என்ன பண்றான்? உண்பது நாழி நேரம், உடுப்பது 2 உடை அப்படின்னு நக்கீரர் தன்னுடைய புறநானூற்றில் சொல்றாரு. தை திருநாள்னா என்ன? அறுவடை நாள் சொல்லிட்டு தை திருநாள் அப்பலேருந்து கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் பல மாதமாக உழைப்பு இதையெல்லாம் செலுத்தி அறுவடை முடிந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாங்க, உழைப்பிற்கான ஊதியமும் கையில் வந்துருச்சு, மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது இந்த உடைக்கு மாறுறாங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் யாரு?
இந்த நிலம், இந்த திங்கள், சூரியன், அப்புறம் கால்நடைகள், அப்புறம் விவசாயிகள், பெரியோர்கள் பேச்சை கேட்டேன். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நன்றி கடன் செலுத்தணும்னு நினைக்கிறாங்க. புத்தாடையை உடுத்திக்கிறாங்க, இருக்கிற நகையெல்லாம் போட்டுக்கிறாங்க, நிலத்துக்கு போகிறாங்க. எங்கே விவசாயம் பண்ண நிலத்துல போயிட்டு அங்கே விளைஞ்ச அந்த பச்சரிசி எடுத்து என்ன பண்ணுறாங்க? புது பானையில் புதுசாக பானை வாங்கி அதில் வெல்லம் என்னென்ன இருக்கோ இப்படி தித்திப்பு ஆகிறதுக்கு பால்லாம் ஊற்றி பொங்கல் வச்சு நிலத்தை வழிபடுறாங்க. நான் அந்த நிலைமையாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், உன்னை பாராட்டுறேன், வழிபடுறேன்னு சொன்ன பண்ணுறாங்க. நான் எப்படி இருக்கிறேன் பாரு, இந்த நிலைமைக்கு என்ன யார் கொண்டு வந்தது? நீ தான் கொண்டு வந்த அப்படின்னு நிலத்தை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? சூரியனை பாராட்டுறாங்க. அதேமாரி மாட்டையும் வழிபடுறாங்க, நன்றி செலுத்துகிறாங்க. கடைசியாக பெரியோரை. இதுக்கு இப்போ நம்ம இந்த திருநாள் 4 நாட்கள் கொண்டாடினாலும், ஒரு நாள் வீட்டை அழகுபடுத்துவது, ஒரு நாள் சூரியனை வழிபடுவது, நிலத்தை வழிபடுவது, ஒரு நாள் மாட்டை வழிபடுவது, மகிழ்விப்பது. பெரியோரை ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? மதிப்போம். ஆனால் புத்தாடை என்பது அந்த 4 நாட்களும் உடுத்தி கொண்டு அந்த செயலை செய்கிறாங்க. அப்போ தை திருநாளை மிகைப்படுத்தி சிறப்பிப்பது எதுன்னு கேட்டால் புத்தாடை உடுத்துவதே. தலைப்பிற்கு என்னுடைய கருத்து வலு சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய முனைவர் செண்பக குழலி சுவையான ஒரு பேச்சை அவர்கள் தந்தது அருமையாக இருக்கிறது. தமிழன் அறுவடை காலத்தில் வயலில் செய்கின்ற பருத்தியை போட்டு அதிலிருந்தே பஞ்சை எடுத்து அதிலே நூல் நூற்று ஆடை உடுத்தினான். ஏன் அவ்வாறு செய்தன் என்றால், தமிழக சூழல் வெப்பமண்டலத்தில் இருப்பதால் இப்பொழுதும் அவனுக்கு உடலில் வேர்வை கொட்டிக்கொண்டே இருக்கும். இந்த வேர்வையை உறிஞ்சுவதற்கு அவன் முதன்மையாக பருத்தி ஆடைகளையே அணிய வேண்டும். இதுதான் பன்னெடுங்காலமாக தமிழன் பின்பற்றி வருகின்ற ஒரு பழக்கம். இன்றைக்கு மேலை நாட்டு நாகரிகம், மோகம், பல்வேறு உடைகள், பல்வேறு நூல்கள் எல்லாம் வந்துவிட்டன. இந்த புத்தாடை உடுத்துவதற்கு காரணமே அதுதான். உழவு மாடுகளுக்கு நன்றி சொல்வது போல அந்த பருத்தி செடிகளுக்கு நன்றி சொல்லுவான் அவன். எனவே இப்பொழுது முதல் நாளில் பொங்கல், பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், இந்த நாளுக்கு பிறகு ஒரு நாள் இடையே விட்டுருவாங்க. அதன் பிறகு அது கரிநாள்னு பேர் வைப்பாங்க. அடுத்த நாள் ஒரு நாள் வருப்பாருங்க, அது ஆற்று திருவிழான்னு பேர். நம்ம மறந்தே போய் விடுகிறோம். அப்போ ஏறக்குறைய தமிழன் ஒரு வாரம் கொண்டாடுகிறான் ஆற்று திருவிழாவென்று. ஒவ்வொரு கோயிலிலிருந்து எல்லா தெய்வ உற்சவ மூர்த்திகள் ஆற்றை நோக்கி செல்லும். ஏனென்றால், ஆரே நீதான் எனக்கு வயலுக்கு நீரை தந்தாய், எனவே இந்த தெய்வத்தை எல்லாம் வழிபட்டு எல்லா தெய்வங்களையும் உன்னுடைய பார்வையிலே, உன்னுடைய பாதையிலே நிறுத்துகிறோம். நீங்கள் ஆண்டுதோறும் வழிந்தோடி வயல்வெளியை செழிப்புற செய்ய வேண்டும் என்று வேண்டுவதாகவே அது பொருள். சரியா? இறையருள் பெறுகின்ற வேலையிலேயே ஆற்று திருவிழாவை அருமை தமிழன்கள் எல்லா தெய்வங்களையும் வரிசையாக கொண்டு போய் ஆற்று கரையிலே மணலிலே வைத்து விடுவார்கள். இப்போது கொண்டாடினோமே, புத்தாடி அணிவித்தோம், புதிய காசு தந்தோம் சிறுவர்களுக்கு. இந்த காசுகளை கொண்டு போய் காற்றாடி விடும் ஆற்று திருவிழாவில். இது தமிழ் பழைய விழா பாருங்கள். மிகப்பெரிய வண்டிகளில் செங்கருமை ஏற்றி வந்து ஏலம் விடுவார்கள். வாழை கொலை தார்களை ஏலம் விடுவார்கள் ஆற்று திருவிழா என்பது. இது பண்பாட்டு சிறப்புக்குரிய விழா. ஆண்களும் பெண்களும் அணிவகுத்து சென்று அந்த ஆற்று திருவிழாவில் வணங்குவார்கள். காரணம் என்றால், ஆறு இல்லையேல் ஆறில்லா ஊருக்கு ஆறில்லா ஊர் அழகு பாழ், நம்ம அழகே பாழாகி போய்விடும். ஆற்றகரை நாகரிகம் என்று தொடங்கியதோ அன்றைக்கே ஆற்றை வழிபடுகின்ற தெய்வ வழிபாட்டு முறை தோன்றிவிட்டது என்பதுதான் இந்த ஆற்று திருவிழாவினுடைய உண்மையான வரலாறு. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வருகிறார் நம்முடைய கவிஞர் ஆளா. மாட்டை மகிழ்விப்பதா? மாட்டை மகிழ்விக்கும் மகத்தான ஜல்லிக்கட்டு மஞ்சி விரட்டதனில் மனம் விட்டு கழிப்பார். வாடி வாசல் வரலாற்றை வடித்தட வருகிறார் ஆளா. வருக. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியாம் என் உயிர்மொழி தாய்மொழி தமிழ்மொழிக்கு வணக்கம். என் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும்
சொல்லாய்வு செல்வர் சு வேல்முருகனார் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்னோடு மற்ற கருத்துக்களை வழங்க வந்திருக்கும் அத்துணை முனைவர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த புதுச்சேரி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் வணக்கம். பூக்கள் அழகு நூட்கள் பழகு என்று வரிகளுக்கு சொந்தக்காரன் ஆலா. தமிழர் திருநாள் தை திருநாள். இந்த பொங்கல் திருநாள் சிறப்பிப்பது மாட்டை மகிழ்விப்பதா, புத்தாடை உடுத்துவதா, வீட்டை சுத்தம் செய்வதா, பெரியோரிடம் வாழ்த்து பெறுவதா என்ற இந்த நிகழ்வில் மாட்டை மகிழ்விப்பதுதான் சிறப்பானது, சிறந்தது என்ற பொருளில் இங்கு உங்கள் முன் வந்திருக்கின்றேன். தமிழன் உலகம் முழுவதும் வியந்து பார்க்கக்கூடிய நாகரிகத்தின் உச்சத்தை அடைந்தவன். பல்லாண்டு காலம் அவன் வாழ்ந்து பல துறைகளில் தேர்ந்தவன். அந்த வகையிலே அவன் உழவை தாளாண்மை என்றும் வேளாண்மை என்றும் உழவு என்றும் அதை சொல்லக்கூடிய அந்த உழவு தொழில் தலை சிறந்து விளங்கக்கூடியவன். அவன் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடியவன், இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடியவன். ஆகவேதான் தமிழன் மொழிக்கு இலக்கணத்தை கண்டறிந்தது அல்லாமல் தான் வாழும் வாழ்க்கைக்கு இலக்கணத்தை கண்டறிந்த ஒரே இனம் தமிழர் இனம் மட்டும்தான். உலக இன நாகரிகத்திலே வாழும் வாழ்க்கைக்கு இலக்கணம் கண்டவன் தமிழன். அதை திணை ஒழுக்கம் என்று சொல்வார்கள். ஐந்திணை ஒழுக்கம். அவன் ஒவ்வொரு திணையிலும் உள்ள மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்கிறார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை பல்வேறு இலக்கியங்களே அவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே இந்த உழவு குறித்த தன்னுடைய நுட்பங்களை, நுணுக்கங்களை, இயற்கை சார்ந்த அவன் வாழ்வியலை தன்னுடைய இலக்கியத்தில் பல்வேறு வகையில் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அதில் தலையாய ஐயா திருவள்ளுவர் அவர்கள் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று சொல்லியிருக்கின்றார். அதையே அம்மா ஔவையார் அவர்கள் ஆற்றங்கரை மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் வீழும், ஆற்றங்கரை மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் வீழும், அன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேற்றோர் பணிக்கு என்று அவை சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய இலக்கியங்களை கடந்து திரைப்படங்களிலே மருதகாசி அவர்கள் ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும், போராடும் வேலை இல்லை, போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்து உண்ணலாம், போராடும் வேலை இல்லை, யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்து உண்ணலாம், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும், ஏரோடும் என்றும் நம்ம தேரோடும். இந்த வரிகளிலே ஏரோடும் என்ற அந்த சொல்லை இது போன்ற வேளாண் சார்ந்த பாடல்களை திரைப்படங்களே பல்வேறு மக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இங்கு ஏன் ஏர் என்று சொல்கிறோம் என்றால், தமிழர்கள் கண்டறிந்ததிலே இந்த மாட்டை பயன்படுத்தி தனக்கு வேண்டிய உழவாண்மையில், வேளாண்மையில், உழவில் அவன் எவ்வாறு பயன்படுத்தினான், அதை எவ்வாறு பழகினான் என்பதை இதை நாம் காணலாம். இந்த ஏர் தொடர்பான மட்டுமல்ல, இந்த உழவு தொழிலுடைய சிறப்புகளை அவன் உலகிற்கு எடுத்து சொன்னதனால் காரணம், இந்த மண் அதற்கான தகவமைப்பை கொண்டுள்ளது. தமிழருடைய நிலம் இங்கு ஐயாவுக்கு தெரியும், சிறுபொழுது பெரும்பொழுது என்று அனைவருக்கும் தெரியும். இங்கே 2 மாதம் மழை, 2 மாதம் வெயில், 2 மாதம் பனி என்று இருக்கின்றது. மற்ற நாடுகளை காட்டிலும் தமிழருக்கு வாய்த்தது பெரும் வாய்ப்பு. ஆகவேதான் இது வேளாண்மை நாடை முதன்மை தொழிலாக கொண்டிருக்கிறது. மற்ற தொழில்களெல்லாம் வேளாண் சார்ந்த தொழில்களாகத்தான் இருக்கிறது. ஆகவேதான் வேளாண்மை சார்ந்த தனக்கு உதவியாக இருக்கின்ற மாட்டை அவன் சிறப்பிக்க ஒரு விழாவை கண்டறிகின்றான். அந்த விழாதான் பொங்கல் விழா. அந்த விழாதான் அறுவடை திருவிழா. அதுதான் தமிழனுடைய பெருநாள். இது தை திங்கள் அல்லது பொங்கல் திருநாள் என்று சொன்னால்
அது தமிழருடைய பெருமையை சாற்றக்கூடியது, தமிழுடைய பண்பாட்டை கூறக்கூடியது, அவருடைய நன்றி நவிழுதல், நன்றி கூறக்கூடிய ஒரு விழாவாக இந்த தை திருநாள், இந்த அறுவடை திருநாள் இருக்கக்கூடியது. ஆகவேதான் இயற்கை சார்ந்த இவருடைய அடையாளங்கள். இந்த தை திங்கள் பண்டைய காலத்தில் இப்பொழுது சொன்னால் 15 நாள் அல்ல, அது ஒரு திங்கள், கிட்டத்தட்ட 30 நாள்கள் கொண்டாடிய ஒரு பெரும் விழா. உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் இதை கொண்டாடி இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், சிந்து சமவெளி நாகரிகம் என்கின்ற தமிழர் நாகரிகம் கூட அதனுடைய அடையாளங்களாக 2 காளை மாடுகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்றைய நாணயங்களிலும் சரி, பல்வேறு வகையிலும் இந்த மாட்டுக்கு நன்றி கூற வேண்டியதுதான் அவனுடைய சிறப்பாக இந்த விழாவை கையில் எடுத்திருக்கின்றான். அவன் இந்த தை திருநாளை, அறுவடை திருநாளை தன் வாழ்நாள் முழுவதும் தன்னோடு உழைத்திருக்கின்ற அந்த மாட்டுக்கு நன்றி தெரிவிப்பதுதான் என்பது இந்த தை திருநாளின் சிறப்பு. இதைத்தான் அவன் உலகமுள்ளும் பறைசாற்றியிருக்கின்றான். ஆகவே இந்த மாட்டின் சிறப்பு ஏன் என்ன என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். மாடு என்பது ஒரு மனிதனுக்கு ஈடாக 5 ஆட்கள் எந்த அளவுக்கு வேலை செய்வார்களோ அதுக்கு ஈடாக வேலை செய்யக்கூடியது மாடு. அதேபோல் பல்வேறு விலங்குகள் இருந்தாலும் கூட மனிதனோடு ஒத்து போகக்கூடியது இந்த மாடு. மாட்டிற்கு ஒரு மோப்ப சக்தி இருக்கிறதே, அது 6 மைல் தூரம் மோப்ப சக்தியை கொண்டது. அது இந்த மனிதனோடு தான் என்ன நினைக்கிறானோ அவனோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய, ஒத்துழைக்கக்கூடிய அந்த தன்மையை கொண்டது மாடு. அதனால்தான் முன்பெல்லாம் திட்டும்போது கூட மாடு என்று திட்டுவார்கள். இன்றைக்கு ஐயாவுக்கு தெரியும், நாற்றம் என்ற நல்ல சொல் இன்றைக்கு தவறான பயன்பாட்டில் வந்திருக்கிறது. அதுபோல்தான் மாடு என்பது திட்டுவது கூட நல்ல சொல். நாய் என்பது நன்றி உள்ளது போல மாடு என்பது உழைப்பை கொடுக்கக்கூடியது, அது கள்ளம் கபடமற்றது. இவனோடு உழைத்து அவன் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பின்றி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் மாடு. அவைதான் மாட்டை சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பொங்கல் விழாவுடைய சிறப்பு கூறாக இருக்கிறது. இந்த மாடு தன் பார்க்கக்கூடிய அந்த 300 டிகிரி அளவுக்கு தன் பார்வையை செலுத்தும் என்று சொல்கிறார்கள். நாம் குறிப்பாக மனிதர்கள் 180 டிகிரி பார்க்கிறோம் என்றால் மாடு 300 டிகிரி பார்க்கும். அதே மாதிரி அது 5 ஆள் வேலை செய்யக்கூடிய ஆளை ஒரே மாடு வேலை செய்யும். அதனுடைய ஆற்றலை சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதனுடைய திறன், நியூட்டன் சக்தின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2910 நியூட்டன் சக்திகளை அது கொண்டது. நியூட்டன் சக்தி என்பது எதிர்வினை ஆற்றக்கூடியது, தன் மீது வரக்கூடிய விசைக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியது. ஆகவேதான் மாடு அவ்வளோ ஆற்றல் மிக்க ஒரு மாடாக இருக்கிறது. அதை மனிதன் தமிழன் கண்டறிந்து அதை தனக்கு பயன்படுத்தியிருக்கிறான். அந்த சிறப்பை நன்றி கூறுதலை தான் பொங்கல் விழாவில் முதலாவதாக சூரியனுக்கு, அதாவது கதிரோனுக்கு நன்றி தெரிவித்து, அடுத்ததாக அவன் மாட்டு பொங்கல் என்று பெயர் வைத்திருக்கின்றான். பெரும் பொங்கல் என்று சொல்லக்கூடிய முதல் பொங்கல் கதிரோனுக்கு தெரிவித்தாலும் அடுத்த பொங்கல் மாட்டு பொங்கல் என்று தான் வைத்திருக்கின்றான். ஏனென்றால் அவனுடைய வாழ்நாளில் அவனுக்கு உணவை தயாரித்து கொடுக்கக்கூடியது மட்டுமல்ல, அவன் வகையில் அவனோடு எல்லா வகையான வேலை திட்டங்களுக்கும் இந்த மாடு பயன்படுகிறது. அது நான் பிற்பாடு சொல்ல வருகின்றேன். மாட்டுடைய தன்மை, நாம் ஒரு நாட்டுடைய செல்வம் என்று சொன்னால் அது ஆநிறை என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டுடைய செல்வத்தினுடைய அளவைத்தான் குறிக்கும். நீங்கள் சங்க காலங்களில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மன்னரிடம் இன்னொரு மன்னன் போரிடுகிறான் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய ஆநிறை கூட்டங்களை கவர்ந்து வருகிறான், வெற்றி திணை என்று சொல்வார்கள். அதை கவர்ந்து வருகின்ற பொழுது இவன் அதை வதைத்தலோ சிதைத்தலோ அல்ல, பாதுகாக்குகிறான். அப்பொழுது கூட தமிழன் அங்கே நாகரிகத்தை நீங்கள் உணரலாம். மாட்டை கவர்ந்து வருதல் வெற்றி திணை என்றால் அதை மீட்டு செல்லுதல் கரந்தை. ஆகவே அதை பாதுகாக்குகின்றான். மாட்டை ஒரு மனிதன், இந்த நாடு செல்வமுள்ள நாடு என்று சொன்னால் அந்த நாட்டில் அதிக அளவு மாடு இருக்கின்றது என்றுதான் பொருள். மாடு என்று சொல் வள்ளுவர் சொல்கின்றார், செல்வம் என்று சொல்கின்றார். அது கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. அந்த இடத்துல மாடு என்ற சொல் செல்வத்தை குறிக்கிறது. நீங்கள் பிரெஞ்சு மொழியிலே, ஐயாவுக்கு பிரெஞ்சு தெரியும், ஹிந்தி தெரியும் என்றாலும் கேத்தல் என்ற சொல் சொத்து என்கின்ற பொருளைத்தான் குறிக்கிறது. ஆகவே ஒரு நாட்டுடைய சொத்து மாட்டோட வளத்தை குறிக்கிறது, ஒரு வீட்டோட சொத்தும் மாட்டோட வளத்தை தான் குறிக்கும். அந்த வகையிலே மாடு என்பது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அதைத்தான் ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல்மறப்பர் காவலன் காவானி நின்
என்று குறள் சொல்கிறது. ஆ பயன் குன்றும் அரு நூலோர் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஒரு மன்னன் மிக சரியாக மன்னன் இல்லை, அவன் சரியாக காக்கவில்லை என்றால் இங்கே முதலாவது சொல்லுவது எது தெரியுமா? ஆ பயன் குன்றும் என்று சொல்கிறார். மற்றதெல்லாம் பிறகுதான். ஆகவே ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது இன்றைக்கு மாட்டுடைய வளம்தான். அதனால்தான் இன்று இருக்கின்ற பால் வளங்களை உற்பத்தியும் இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வருமானம், அதனுடைய பொருளாதாரம் இந்த மாட்டை நம்பிதான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவேதான் மாடு வதைத்தடை சட்டம் என்று உருவாக்குகிறார்கள். இல்லை என்றால் அது கவலையே பட மாட்டார்கள். ஆகவே இந்த இன்றைக்கு பிரான்ஸில் இந்த சாண எரிவாயுவிலிருந்து மகிழ்வுந்து ஓட்டுவதற்காக கண்டறிந்திருக்கிறார்கள். நாம் வீடுகளிலும் சாண எரிவாயு பயன்படுத்துகிறோம். மாட்டுடைய சிறப்புத்தன்மை உணர்ந்ததினால்தான் நேபாளத்தில் அந்த நாட்டுடைய தேசிய விலங்காக பசுவை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் குதிரையை கட்டுகிற இடம் லாயம், ஆனால் மாட்டை கட்டுகின்ற இடம் தொழுவம். ஏன் தொழுவம் என்றுகிறோம்? ஐயா சொல்லாய்வு செல்வர் அவர் சொல்வார், தொழு என்றால் வணங்குதல் என்று பொருள். காலையிலே ஒருவன் எழுந்து அதை வணங்கக்கூடிய இடமாகத்தான் தொழுவம் என்று பெயர் வைத்திருக்கின்றான். ஆகவே இந்த மாட்டுடைய சிறப்புகளை அறிந்த நாம் மாட்டுடைய பயன்பாடுகளை கூட நாம் உணர வேண்டும். உழவு தொட்டு உழவு ஓட்டுவதற்காக இருந்தாலும் மாடை பயன்படுத்த வேண்டும். நீர் இறைக்க அன்றைக்கு கவலை என்று சொல்லக்கூடிய நீர், அதற்கும் மாட்டை பயன்படுத்தியிருக்கார்கள். நாற்றாங்காலிலிருந்து நடவு பெரம்படித்தல் இருந்து எரு அடிக்க, கதிரடிக்க அல்லது கதிர்களை சுமக்க பிணை மாடுகள் என்று சொல்வார்கள். நான் என்னுடைய சின்ன வயசில் பிணை மாடுகளை கட்டி கதிர் அடிச்சிருக்கேன். இந்த கோமியத்திலிருந்து பஞ்சகவியா செய்யலாம். பால் பொருள்களிலிருந்து நிறைய செய்கிறாள். செக்கு எண்ணெய் இன்றைக்கு கேள்விப்பட்டுருவோம். செக்கு சுற்றி வருகிறார். ஒருவர் சொன்னார், செக்கு மாட்டை கட்டிவிட்டு செக்கு ஆடுபவர் வீட்டுக்கு போய்விடுவார். ஒருவர் கேட்டார், நீங்கள் மாட்டை கட்டி வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்னன்னு. அது தப்பு செய்யாது, அது தன்னுடைய வேலையை கடமையை செய்து கொண்டிருக்கும் என்று மாட்டுடைய பெருமையாக சொல்கிறார்கள். பிறர் சொன்னார்கள், இந்த பொங்கல் திருவிழா புத்தாடை உணர்த்துவதுதான் அல்லது பெரியோர்களிடம் வாழ்த்து பெறுவதுதான் அல்லது வீட்டை சுத்தப்படுத்துவதுதான். வீடு எப்பொழுதும் நீங்கள் சுத்தப்படுத்தி தான் ஆக வேண்டும். குப்பையாக நீங்கள் வாழ முடியாது. ஆனால் தன்னோடு ஒரு ஆண்டு முழுவதும் வேலை செய்த, தன்னோடு உழைத்த, தனக்கு உதவி செய்த ஒரு மாட்டை நன்றி கூறுவதுதான் இந்த விழாவினுடைய பொங்கல் திருவிழாவுடைய சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே பெண் பிள்ளை பிறந்தால் அந்த காலத்தில் ஒரு காளை கன்று வளர்ப்பார்கள். அந்த காளை கன்று வளர்க்கும்போது பெரிதானால் காளை ஏறு பிடித்தல் அல்லது ஏறு தழுவுதல் அல்லது எருது கட்டி என்று சொல்வார்கள். அந்த ஏறு தழுவுதல் என்ற சொல்லில் கூட தமிழருடைய சொல் தன்மை இருக்கிறது. ஆகவே திருமண பரிசாக கொடுத்தால் கூட ஏறுகளை, அந்த மாடுகளை பரிசாக கொடுத்த வரலாறுகளை நீங்கள் அறிவீர்கள். பட்டி நிறைந்திருக்கும் பால் பசுமா சீதனங்கள், ஏரி நிறைந்திருக்கும் எருமை மாடாம் சீதனங்கள், காடு நிறைந்திருக்கும் கருப்பாடா சீதனங்கள், வேரி நிறைந்திருக்கும் வெள்ளாடா சீதனங்கள். நீங்கள் நல்லத்தங்கால் கதையிலே இந்த பாட்டை என் பாட்டி எனக்கு சொன்னது. நெல்லத்தங்காலுக்கு அவருடைய அண்ணன் சீராக கொடுத்ததிலே பெரும் பங்கு இந்த மாடுதான் என்பதை நீங்கள் அறியலாம். அந்த வகையிலே இந்த மாட்டு திருவிழாக்கு கொம்பு சீவுதல், மாடுகளுக்கு கொம்பு சீவி அதை அழகு பார்த்து அதற்கு தோரணங்கள் கட்டி அதற்கு மாலையிட்டு அதை வழிபடுகின்ற இந்த தமிழர் திருநாள்தான் பொங்கல் திருநாள் என்று கூறி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு, அம்மா என்றது வெள்ளை பசுவுடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி என்ற கவிமணி பாடல் அடுத்த தலைமுறைக்கும் மாட்டை பற்றிய சிறப்பை கூறுவது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் ஆலாவுக்கு என் வாழ்த்தையும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாட்டை மகிழ்விப்பதே தைத்திருநாளின் சிறப்பு என்று சில கருத்துக்களை இங்கே செப்பினார்கள். ஆணிரை கவர்தல் என்றே அவர் சொன்னார்கள். பண்டை காலங்களில் ஒரு மன்னனுக்கும் பகை ஏற்படுகின்ற போது பசுமாடுகளை கவர்ந்து வருவான். கொண்டு வந்த பசுமாடுகளை காப்பாற்றுவான், வைக்கோல் போடுவான், தீனி போடுவான், அதை வதைக்க மாட்டான் என்ற ஒரு செய்தியை அவர் சொன்னார்கள். அருமையான செய்தி. மாடு என்றால் செல்வம் என்று ஒரு பொருள் இல்லையா? மாடு என்றால் செல்வம் என்று பொருள், அதான் அவர் சொல்கிறார்.
அந்த காலத்தில் யார் நிறைய மாடுகள் வைத்திருக்கிறார்கள் அவர் ஒரு பெரிய நிலக்கிழார். மாடு என்பது ஒரு செல்வமாக விளங்கிய காலம் என்பது அருமையான சொன்னார். அடுத்து தமிழ் மொழிக்கு எப்படி தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கணங்களை வகுத்தார்களோ அதுபோல தமிழர் வாழ்க்கை முறைக்கு இலக்கணம் வகுத்த ஒரே இனம் தமிழினம் என்று சொன்னார். 5 இனம்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வருகின்ற அந்த 5 நிலத்து அருமையாக ஒரு சில செய்திகளை சொன்னார்கள். அடுத்து கடைசியாக அந்த மருதகாசி பாட்டை பாடி கவிமணி தேசிய வண்ணாம்பிள்ளை பாடலையும் பாடி நம்முடைய மகிழ்வித்தார்கள். அவருக்கு இந்த நேயத்தார் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அடுத்து வருகின்றார் நம்முடைய பிரேமானந்தா, முனைவர் பிரேமானந்தா அவர்கள். பெரியோரிடம் ஆசி பெறுவதே சிறப்பு என்று வாதிட வருகின்றார். நல்லதொரு நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்ற புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று எங்களை அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சு. வேலுமுருகன் ஐயா அவர்களுக்கும் மற்ற கவிஞர் பெருமக்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி பிரேமானந்தா, நன்றி. அறுவடையை படைத்து ஆதவனை வணங்கும் தை முதல் நாள், உழவுக்கு உதவும் ஆவினங்களை அழகுபடுத்தி போற்றும் அற்புத நாள், உழவின்றி இவ்வுலகமில்லை என்பதை உணர்த்தும் உழவனுக்கு ஒரு பெரும் நாள், மிரண்டு வரும் காளைகளை விரட்டி அடக்கும் ஆடவருக்கு வீரத் திருநாள், நம் பாரம்பரியத்தை போற்றி பொங்கலோடு புன்னகைக்கும் பொங்கும் அதுவே நம் தமிழர்களின் திருநாள் என்று இந்த அழகுடைய கவிதைக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மூவரும் அணி சேர்த்திருக்கிறார்கள். இருப்பினும் என்னுடைய தலைப்பு கருதி தை திருநாளின் பெருமையை சிறப்பித்து காட்டுவது எது? ஆசி பெறுவது என்பது குறிப்பிட்ட நாளில், அதுவும் பண்டிகை நாளில் பெரியோர்களை வணங்குவது மட்டுமே. மற்ற நாள்களில் பேணுவது என்பது மூத்தவர்கள், அதாவது பெற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அவங்களை நாம் பேணி காப்பது. மற்றொன்று வாழ்த்துவது அப்படின்னா, வாழ்த்து பெறுவது அப்படின்னா எல்லா நாள்லேயும் நம்ம வாழ்த்து பெறலாம். ஆனால் முக்கியமாக காணும் பொங்கல் சொல்லக்கூடிய, அதாவது தை பொங்கல் முடிந்து மாட்டுப் பொங்கல் முடிந்து காணும் பொங்கல் சொல்லக்கூடிய அந்த நாளில் நாம் அனைவரும் பெரியவங்களை வணங்குறது, இன்னும் சரியாக சொல்லப்போனால் அவங்கள்ட்ட ஆசி பெறுவது மிக முக்கியமான நாள். தை மாதத்துடைய சிறப்பு என்ன? முதல் சிறப்பு, தேவர்களின் உலகிற்கு தட்சாணாயம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிந்து உத்தராயணம் எனும் 6 மாத பகல் காலம் ஆரம்பமாகும் மாதம் என்பதே தை மாதத்தின் பெருமை என்று சொல்கிறாங்க. மற்றொரு சிறப்பு, அந்த ஆடி மாதத்தில் விதைத்த நெல்லானது தை மாதம் தான் நம்ம அறுவடை பண்ணுறோம். அது நீங்கள் மறுக்க முடியாது. அப்போ முன்னோர்கள் எல்லாம் ஒரு கணக்காக தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் தை முதல் நாள் தை திருநாளாக இருந்தாலும், மற்றது மாட்டுப் பொங்கலாக இருந்தாலும், காணும் பொங்கல் வரக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். காணும் பொங்கல் சொல்லக்கூடிய அந்த நாள் தான் உழவர் திருநாள் என்று சொல்கிறாங்க. உழவருக்கான திருநாள் என்பது காணும் பொங்கல் தான். அதாவது உழைச்சவங்களுக்கு ஓய்வு கொடுக்குற நாள் அப்படி கூட நம்ம கருத்தை பதிவு பண்ணலாம். ஐயா, காணும் பொங்கல் சொல்கிறாங்களே ஐயா, வேறு என்னென்ன பெயர் இருக்குது சொல்ல முடியுமா உங்களால்? அந்த சொல்லு மருவி வரும். காணும் பொங்கல் என்பது கணு பொங்கலாக மாறுவது, அது கணு பொங்கல் என்று வழங்குவது. அடுத்து ஒவ்வொருத்தரையும் கண்டுகிற விழா என்று சொல்வார்கள் பேச்சு வழக்கத்தில். பெரியவரை போய் பார்த்து இனாம் வாங்குகிற விழா என்று சொல்வார்கள். அதான் பொங்க காசு வாங்க சொல்றாங்க. பொங்க காசு, அதான் பொங்க காசு வாங்குறது. சரி, ரைட், ஓகே. இன்னொன்று சொல்லுவாங்க, பொங்கலும் போயிட்டு போகியும் போயிட்டு பொண்ணை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் போய் உரிமையாக பேசுவார்கள் அவர்கிட்ட போய். அதுதான் அந்த காணும் பொங்கல் அன்றைக்கு. காணும் பொங்கலை நாம் கரிநாள் என்று சொல்கிறாங்க. பேச்சு வழக்கில் கருநாள் சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் எல்லோரும் கூப்பிட்டு உபசரிக்கிறது, அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு போட்டு சாப்பிட வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பரிசு கொடுக்கறது, இல்லை புத்தாடை கொடுக்கறது, இல்லை இவங்க சொல்கிற காசு பொங்கல் கொடுக்கறது.
இதுக்கு பல பேர்கள் வந்து சொல்கிறாங்க. ம். என்னன்னா காணும் பொங்கலை வந்து கன்னி பொங்கல் ம் 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 அப்படின்னு சொல்கிறாங்க, ம் கண்ணு பொங்கல்ன்றாங்க, ம் கணு பண்டிகை என்று இப்படி பல பேரில் வந்து ம். நம்மளுடைய காணும் பொங்கலில் அழைக்கிறாங்க. ம் இது பல பேருக்கு வந்து நான் நினைவு தான் படுத்துகிறேன், தெரிஞ்சிருக்கலாம். நல்லது இது. அதான் சொல்றேன். சத்தம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பொங்க காசை வாங்குறது மட்டும் அந்த நாள் நம்ம கூடக்கூடாது. இன்னும் சரியாக சொல்லப்போ என் தலைப்பு கொட்டின மாரி வந்து பெரியவர்களிடம் வந்து ஆசிரியர் பெறுவது ம். அப்படின்னு இருந்தாலும் இந்த இடத்துல இந்த காணும் பொங்கல் வந்து யாருக்கு முக்கியமாக போய் சேருதுன்னா ம். பெண்களுக்கு முக்கியமான ஒரு பொங்கலாக அந்த நாளாக கருதப்படுது. எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது பெண்கள் எப்பவுமே வந்து பொங்கப்பானை புதுசாக வாங்கி அதுக்கு வண்ணம் தீட்டி அதுக்கு வந்து மஞ்சள் கரும்புலாம் வைப்பாங்க இல்லையா? ம் அப்படி ஒரு பொங்கப்பானை புதுசாக வாங்கி ம். அதில் வந்து மஞ்சள் வந்து கட்டி ம் 5 அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது வந்து வரலாறு இருக்குது. ம். 5 முதிய ம். அதாவது சுமங்கலி சுமங்கலி ம், இருக்கக்கூடிய ம். பெண்களை வந்து அழைச்சி ம் அவங்க கையில் வந்து அந்த பானையில் வந்து கட்டினக்கூடிய அந்த மஞ்சளை வந்து கையில் கொடுத்து ம் அவங்ககிட்ட வந்து இந்த கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ம் இல்லை கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கட்டும் வந்து ஆசி பெறுவது வந்து நம்ம தமிழ் மரபாக இருந்திருக்கு. சரி, அப்படி ஆசி பெற்ற பிறகு அந்த மஞ்சளை வந்து அவங்க குழைச்சி முகத்திலையும் பாதத்திலையும் பூசிப்பாங்க அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. உண்மைதான் செத்தா சொல்கிறீங்க. இது வந்து சரியான தகவல் நம்ம தான். நினைக்கிறோம் சரி பெரியவங்கள்ட்ட ஆசி என்பது இதுதான். அப்போ அந்த காலத்திலே வந்து பெண்களை வந்து உயர்வாக சொல்லப்பட்டிருக்குன்றது நமக்கு ஒரு செய்தி இங்கே பதிவு இருக்குது. ம் பெண்களை வந்து எப்படி அதாவது தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகம் சொல்லிட்டு காலம் பிரிச்சுட்டாங்க. ம் அப்போவே தாய் வழி சமூகத்தை வந்து எப்படிலாம் வந்து போற்றி போகணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் வந்து எப்படிலாம் வந்து கணக்கிட்டுருக்கா பாருங்க. ம் அதான் தை மாதம் முதல் நாளே வந்து அவங்க வந்து கணக்கிட்டுருக்காங்க. அதான் நான் உண்மையாகவே இந்த விஷயத்தில் நம்ம தமிழாக இருக்கிறது நம்ம பெருமைப்படணும். உண்மை உண்மை. சரி, நல்ல செய்தி. இன்னொரு நல்ல செய்தி. செய்தியை வந்து நான் உங்க பதிவு பண்ணுறேன். ம். இப்போ வந்து அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அவங்க சொன்ன மாரி இப்போ சகோதரி சொன்ன மாரி வந்துன்னா இப்போ வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க, ம் அப்புறம் வந்து இந்த புத்தாடை அணிவிக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் மாட்டுப்பும் எல்லாம் பண்ணுறாங்க, கரும்புலாம் வருது. சரி, எல்லாம் நிகழ்ச்சி முடிஞ்சு வருது. சரி அப்பா வந்து நாள் இல்லை, சரி இப்போ வந்து பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். ம் அந்த ஒரு நாளை மட்டும் பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து நம்ம தமிழ் வந்து ஒதுக்கி வச்சுருக்கான். ம் எதுக்காக? நமக்கு ஒரு கேள்வி எழுது இல்லையா? ம் இப்போ முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், இது பெண்களுக்காக முக்கிய நாளாக சொல்லிட்டேன். அப்போ இப்போ ஒரு விஷயம் கேட்குறேன். ஒரு செடியை வந்து ஒரு நிலத்துலேருந்து எடுத்து ம் இன்னொரு நிலத்துல நட முடியுமா? நட முடியும். ம் அது எடுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அதோடைய அடிப்பகுதியை வந்து நம்ம எடுத்துன்னு போவாங்க. வேரோடு வேரோடு எடுத்து போவாங்க. வேரடி மண்ணோடு. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணானவ ம் ஒரு குடும்பத்தில் வாழ போகக்குள்ள ம் அவளுக்கு நல்லது கெட்டதும் சொல்லி கொடுத்து யாரு? பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் யாரு? பெரியவங்க. பெரியவர்கள். அதாவது நமக்கு முன்னாடி பிறந்தவங்க, முன்னாடி வாழ்க்கையை பார்த்தவங்க தான் நம்ம சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அவங்களுடைய தாத்தா பாட்டி மானவன் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா எதுக்காக அதனால இன்னும் சிறப்பாக சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து கால சூழல் மாறிடுச்சு. அதாவது பாஸ்போர்ட் ஐட்டமே போயிட்டுருக்கு இன்னைக்கு. அதாவது படிக்கிற ஒரு இடமா இருக்குது, வேலை செய்கிற ஒரு இடமா இருக்குது, யாரும் அக்கம் பக்கத்தில் இல்லை. அந்த ஒரு நாள் வந்து என் பேரனை பார்க்கணும், என் பேத்தியை பார்க்கணும், என் பையனை பார்க்கணும், என் மருமனை பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்கேயோ கடலை கடந்து படிக்கக்கூடிய இல்லை அங்கே வசிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அவங்கள அழைச்சி பக்கத்தில் வந்து பார்க்கணும். அது ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அந்த மகிழ்ச்சியோட வெளிப்பாடு தான் இந்த காணுமங்களுடைய அந்த பேரோட ஆசீர்வாதம். ஃபோனில் பேசினா கூட எப்பா வேலையாக இருக்கும்பா வைப்பா 2 வார்த்தை பேசுறதுக்கே வந்து பையன் வந்து தடுமாறுவான். உண்மை தானே நான் சொல்கிறது? அந்த காணும் பொங்கல் சொல்லக்கூடிய அந்த நாளில் வந்து பெற்றவர்களை வந்து தன்னோட பிள்ளைகளையும் பேர பேத்தியும் பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால தான் வந்து அந்த நாளை வந்து சிறப்பித்து சொல்கிறாங்க. சரிங்க சார், நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டீங்க, ரைட்டு. சரி, இலக்கியங்களை வந்து இந்த பெரியோரை பற்றியான விஷயங்கள் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்குது. திருவள்ளுவரே வந்து பெரியாரே துணைக்கோடல் ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு. அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அரண் அறிந்து மூத்த அறிவுடையார் அப்படின்னா இங்க அறம் என்று சொல்ற விஷயம். இப்போ நீங்க எனக்கு மூத்தவங்க, உங்ககிட்ட ஒரு ஆசி வாங்குறேன், அப்ப நான் முன்னாடி பிறந்தவங்க முன்னாடி வாழ்ந்தவங்க இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நாங்க புக்கை படிக்கல, நாங்க யார் உங்க பேச கேட்டு வழி நடத்துறோம். அப்ப இங்க வழி என்பது நெறிப்படுத்தல் அர்த்தம். ஆமா, உண்மைதான். சரிங்களா? அந்த அடிப்படையில் இங்கே அரண் என்பது ஒரு நல்ல செய்தியை சொல்லக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த நல்ல செய்தி சொல்லக்கூடிய அந்த அனுபவம் உள்ள சாலையாக தான் இருப்பாங்க.
அந்த அடிப்பில் மூத்த அறிவுடையர், அது முக்கியம். அறிவுடைய மட்டும் இல்லை, மூத்த அறிவுடையர்னா வயதில் முதிர்ந்தவர் தான் பற்றி பேசுகிறாங்க. கேண்மை என்பது நட்பு. நட்பு நீ யார்கிட்ட வேணால் நீ வந்து கொள்ளலாம். ஆனால் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய நட்பு வந்து நம்ம பெற்றோன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல அனுபவங்கள், நல்ல வாழ்க்கையை நம்ம பெற்ற மாதிரி ஆனால் அர்த்தம் அது. அதை தான் இங்கே வந்து ஆனால் திருவள்ளுவர் சொல்கிறார். அதுபோல் சிலப்பதிகாரத்தில் வந்து இப்போ வந்து காப்பியங்கள் இருக்குது. அப்போ சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகியையும் கோவலனையும் வழிநடத்தக்கூடிய யார்? கவுந்தியடிகள் தான். அப்போ சரியான ஒரு நெறிப்படுத்து இருந்தால்தான் அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாற்று போக முடியுது. ஸோ இது மாதிரி செய்திகள்லாம் வந்து நம்முடைய இலக்கியங்களை பதிவாகியிருக்குது. அந்த காணும் பொங்கல் சொல்லக்கூடிய அந்த பெரியவர்களை வந்து அவங்களுடைய மனசை கோணாமல், அவங்க மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தை அழிக்கக்கூடிய ஒரு நபராக, அதாவது ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கட்டும், இல்லை தந்தையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், இல்லை மூத்தவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு சரியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி நாளாக இருக்கணும். ஏன்னா எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த ஒரு நாள் அவங்களுக்கான நாளாக இருக்குள்ள முழுக்க நம்மளுடைய எல்லாருமே அவங்களுக்கான நாளாக மாறணும், அவங்களுக்காக இருக்கணுன்றது அவங்க ஆசைப்படுறதை நிறைவேற்றினா நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை எல்லா விதமான சுகமும் அடையும் என்பது என்னுடைய தரப்பில் என்னுடைய பேச்சு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. பெருமிழந்த நல்ல இளைஞர், நல்ல கருத்து மணிகளை உதித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்முடைய சொற்போர் அரங்கம் இறுதி கட்டத்தை எழுதியிருக்கின்றது. இந்த நேரத்திலே பெருமிழந்த சொன்ன சில செய்திகளை நான் முன்மொழிந்து பேச வேண்டும். அது ஆசி பெறுவது என்பது வாழ்த்து பெறுவது என்று எல்லோரும் அதை சொல்லுவார்கள். பெரியவரிடம் வாழ்த்து பெறுவது என்பது நீ நன்றாக இருப்பாய், நன்றாக படிப்பாய், எங்கு படிக்கிறாய், என்ன படிக்கிறாய் என்று கேட்பது. பேரனையும் பேத்தியையும் அருகிலே வரவழைத்து தட்டி கொடுத்து முத்தமிட்டு வாழ்த்துகிற வாழ்த்து இருக்குத, அது ஒரு அரிய செயல் இல்லையா? அது பேரனை தொட்டு பார்த்து தொடு உணர்ச்சியோடு அவன் கண்ணை, அவன் காதை, அவன் கைப்பிடித்து பேரா நல்லா படிக்கணும், எனக்கு வயதாகி விட்டது என்று சொல்கிற போது அந்த பெரியவர், அந்த பாட்டி அந்த பேத்திக்கு சொல்கிற அறிவுரையாகவே அமையும். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். நல்ல செய்தி, நுட்பமான செய்தியை சொன்னார் அவர். வாழ்த்து, அந்த காலத்தில் தமிழர்கள் நீண்ட நெடுந்தொலைவில் வாழ்ந்தார்கள். ஒரு உறவு என்பது அடுத்து ஊர் இல்லை. ஒரு ஊர் வந்தால் அதற்கு ஒரு 50 கிலோமீட்டர் தூரம், 50 கல் மைல் தூரம் செல்ல வேண்டும். 25 கல் மைல் தூரம் சென்றால்தான் ஒரு உறவை காண முடியும். பாருங்கள் தமிழ் எப்படி பாருங்கள். இவன் பொங்கல் விழா செய்த பிறகு தன் மனைவி மக்களை, பிள்ளைகளை அழைத்து கொண்டு தந்தையை பார்க்க செல்வான். தந்தை வேறு ஊரில் இருப்பார், அவருக்கு நிலபலம் இருக்கும், அவர் நிலக்கீழாக இருப்பார், அங்கு மாடு கன்று வைத்து கொண்டு அது செய்து கொண்டிருப்பார். இவன் வேலை நிமித்தமாக வெளியூர் வந்தவன் தன் தந்தையை, தாயை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவான். அதுதான் அந்த உறவு, அன்பு கலப்பு. இதுதான் தமிழுடைய பெருவிழாவாக கொண்டாடிப்பட்டு வருகின்ற ஒரு விழா. இன்றைக்கு நால்வர் அணி நல்ல தமிழ் சொல்லெடுத்து நல்ல கருத்து மணிகளை இங்கே உதித்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய இனிய பொங்கல் நன்னாள் வாழ்த்துக்களை நால்வர் சார்பிலே நான் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் வீட்டை அழகுபடுத்துவதும் சிறப்பு, மாட்டை மகிழ்விப்பதும் சிறப்பு, ஆடை அணிவதும் சிறப்பு, பெரியோரை பணிந்து வாழ்த்து பெறுவதும் சிறப்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை நால்வர் சார்பிலே சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.